start teaching continuous tenses. Okay, so continuous tenses, there is another name for that, that is a progressive tenses. Okay, there is a progression in that. ஒரு தொடர்ச்சி இருக்கு, ஒரு continuity இருக்கு, right? So continuous tenses பார்க்க போறோம். Tensesல 4 kinds of families இருக்கு. Okay, அதுல simples, continuous, perfects, perfect continuous. அதுல முதலாவது டைப் simples. அந்த simples குள்ள இருக்கிற 3 varieties பார்த்தோம். simple past, simple present, simple future. கம்ப்ளீட்டா நாங்க அத பத்தி பேசி முடிச்சாச்சு. நாங்க இப்போ போக போறது continuous tense குள்ள. So continuous tenses குள்ளயும் 3 இருக்கு. There are 3 continuous tenses. One is past continuous tense, present continuous tense, and the future continuous tense. So there are the formations and the usages and the timing, everything is different. Here the usages and the timing and the formations are different, right? So other complete விட்டுட்டு இப்போ நாங்க புதுசா ஒண்ணுக்குள்ள நுழையிறோம், continuous குள்ள. So இப்போ பாத்தீங்கன்னா continuous சொல்றது தான் ரொம்ப ஈஸியான டென்ஸ். இங்கிலீஷ் தெரியாதவங்க கூட கண்டினியூஸ்ல பேசுறது, அதுவும் ஸ்பெசிபிக்கா பிரசன்ட் கண்டினியூஸ்ல பேசுறது. அப்படி இல்லைன்னா ing verb plus ing coming, sitting, standing, dancing, playing, eating இப்படி பேசினா தான் இங்கிலீஷ் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் பேசுறது. அது ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஐஎன்ஜில பேசினா கமிங், ஈட்டிங், சிட்டிங், டான்சிங், கோயிங். யார்கிட்டயாவது போய் சடனா நீங்க கேன் யூ ப்ளீஸ் கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ்னு கேட்டு பாருங்க. ஆக்கள் குயிக்கா கமிங், சிட்டிங், ஸ்டாண்டிங், ஈட்டிங், டான்சிங் இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஐஎன்ஜினா வேர்ப்ஸ், அப்போ ஈஸி, இதுதான் ஈஸி, அவங்களுக்கு அது பழகிருச்சு. ஓகே, உங்களுக்கே இப்போ தெரியும் நாங்க 12 டென்சஸ்ல ஃபர்ஸ்ட் 3 முடிச்சிட்டோம். எவ்வளவு வேரியேஷன்ஸ் அண்ட் டிஃபரன்சஸ், டைமிங்ஸ், யூசேஜஸ், ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி இதையும் நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா வாவ் இவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கா, இவ்வளவு வித்தியாசம் இருக்கா, அப்ப இவ்வளவு நாள் எங்களுக்கு இது தெரியாம நாங்க இவ்வளவு மைனூட்டான விஷயங்கள் விட்டோமான்னு you will be realizing. Okay, right. So past continuous, today I have selected to teach you the past continuous tense. It's really easy, only the methodology. So continuous overall I'm going to explain quickly. Okay, so quickly I have attached all 3 tenses together, that is the past continuous, present continuous, future continuous. So generally I won't do like that. For the simples I didn't teach all 3 at once, I taught individually. But here formations are attached together. எல்லாத்தையும் ஒண்ணா அட்டாச் பண்ணி இருக்கிற காரணம் என்னன்னா அங்க இருக்கிற formations வித்தியாசமானது. verb plus es, verb plus only the v1 plus, after that v1 plus regular verb or irregular verb or will plus v1, இப்படி different formations மூணுக்குமே. அதனால மூணையும் ஒண்ணா நான் போட்டு I didn't teach. பட் இங்க பாத்தீங்கன்னா formations பாத்தீங்கன்னா only the helping verbs are different. இந்த கண்டினியூஸ் 3 கண்டினியூஸ்லயுமே இருக்கிற டிஃபரன்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்சஸ்க்கு இருக்கிற ஹெல்பிங் verbs மட்டும் தான் நீங்க மாத்தணும். ஓகே, தட் இஸ் த ரீசன் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள I have attached here. Look at the screen now. பாஸ்ட் கண்டினியூஸா இருந்தா பாஸ்டுக்கான ஹெல்பிங் verbs என்ன? வாட் ஆர் த ஹெல்பிங் verbs ஆஃப் பாஸ்ட்? was or were. was goes with singular, were goes with plural. Okay, so was or were பாஸ்டுக்கு. present பாத்தீங்கன்னா present helping verbs என்ன? what are the helping verbs of present tense? am, is, are. am, is, are. I am, singular is, plural are. future continuous பாத்தீங்கன்னா will be,
அங்க சிம்பிள் ஃபியூச்சர்ல will மட்டும் பார்த்தோம். willோட ஒரு மெயின் verb இருக்குல்லனா be போட்டு பார்த்தோம். ஆனா இங்க will be கட்டாயம் வரணும். கட்டாயம் will be இந்த வார்த்தை வரணும் கண்டினியூஸ்க்கு. அப்ப இங்க மூணுக்குமே மாறப்படுறது என்னது? what are the differences? only the helping verbs. ஆனா மெயின் verb பாத்தீங்கன்னா V1 plus ing. What is that V1? Already I have taught that, okay? So V1 pure stem verb, right? Pure stem verb V1 oda ing. So for past continuous also was verb plus V1 ing. Present continuous am is are plus V1 ing. Future continuous will be plus V1 plus ing. So was coming, were coming, am coming, is coming, are coming, will be coming. அப்போ இங்க V1 ing, V1 ing, V1 ing. So இதுல எங்களுக்கு trouble இல்ல. and ing போடுறது continuousக்கு மட்டும், progressக்கு மட்டும். சரியா? அது பாஸ்டுக்கும் V1 ing, பிரசன்ட்டுக்கும் V1 ing, ஃபியூச்சருக்கும் V1 ing. அப்போ எங்க சேஞ்ச் வருது? ஹெல்பிங் வெர்ப்ஸ்ல. இத மட்டும் நீங்க ஞாபகம் வெச்சுக்கோங்க. and I'm going to teach you one by one now. So today the topic is past continuous tense. So I'm going to teach you the definition now. Past continuous tense definition. Past continuous or past progressive tense is used to describe the past action that has not finished. Simple past na enna definition paathom? The action was completed in the past. இறந்த காலத்தில் நடந்து முடிந்து விட்டது. எந்த ஒரு கனெக்ஷனோ கண்டினியூட்டியோ தொடர்ச்சியோ இல்லை. I taught, I ate, I drank, I slept. இப்படி முடிஞ்சு. நான் தூங்கினேன், சாப்பிட்டேன், கற்பித்தேன், குடித்தேன், முடிஞ்சு. ஆனா கண்டினியூஸ் சொல்லும் பொழுது progression, continuity ஒன்னு இருக்கு, ஒரு தொடர்ச்சி இருக்கு. அந்த ஆக்ஷன் முடியவில்லை, முற்று பெறவில்லை, இப்படி ஸ்டாப் ஆகல, அதுல ஒரு தொடர்ச்சி இருக்கு. ரைட்? சோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இட்ஸ் a progressive, past progressive னு சொல்லுவாங்க. சோ tense is used to describe the past action that has not finished, முடியல. Okay, right? So usages always, this is the structure. First I introduce the definition and then the usage. இப்போ இதற்கான பயன்களை எதுல நீங்க இதை யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். One is interrupted. First I read and then I explain. Okay, interrupted action in the past, parallel actions, story background, past habits, specific time as an interpretation, interruption, emphasis of length of action, arrangement in the past, a series of parallel action. Okay, so interrupted action in the past, இறந்த காலத்துல நடக்கிற ஒரு விஷயம். Okay, they were waiting for the train when I spoke to them. இங்க interrupted action in the past னா ஒன்னு கண்டினியூஸா இருக்கும் பொழுது, ஒரு ஆக்ஷன் ஸ்டாப் ஆகும் பொழுது இன்னொரு ஆக்ஷன் தொடருது. ஒன்னு ஸ்டாப் ஆகுது, இன்னொன்னு தொடருது, கண்டினியூ ஆகுது. அப்ப இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. they were waiting for the train when I spoke to them. they were waiting for the train when I spoke to them. இதுல எது தொடருது? which is continuing and which is being stopped. எது முடிவடைந்தது? இதுல முடிஞ்சது பாத்தீங்கன்னா spoke, speak the past, spoke. நான் கதைத்த போது, when I spoke to them, நான் அவர்களுடன் கதைத்த போது, they were waiting for the train, அவர்கள் ட்ரெயினுக்காக காத்து கொண்டு காத்து கொண்டு இருந்தார்கள். they were waiting. அப்போ நான் பேசினேன், அவங்க வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. நான் பேசினேன், முடிஞ்சு, எண்ட் ஆக்ஷன் முடிஞ்சு.
ஆனா அவங்களோட ஆக்ஷன் முடியல, தொடருது. Okay, right. So they were waiting for the train when I spoke to them. So நீங்க you can use one action is stopped, the other action was continuing. So interrupted action in the past. Parallel actions னா இரண்டு ஆக்ஷன்ஸுமே தொடருது, ரெண்டுமே கண்டினியூ ஆகுது. ஓகே, முன்ன சொன்னது ஒன்னு கண்டினியூ ஆகுது, ஒன்னு ஸ்டாப் ஆகுது. ரெண்டாவது சொன்னது ரெண்டுமே கண்டினியூ ஆகுது. I was studying when my mother was watching TV. என்ன மீனிங்? I was studying, நான் படித்து கொண்டு இருக்கும் போது my mother, என்னுடைய அம்மா was watching TV, டிவி பார்த்து கொண்டு இருந்தாங்க. நான் படிச்சு கொண்டு இருந்தேன், அவங்களும் டிவி பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்போ ரெண்டு பேருடைய ஆக்ஷனுமே both the actions were continuing, but the first one is stopped, the other one is continuing. The second one, both are continuing at the same time. For example, நான் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது நாய் குறைச்சு கொண்டு இருந்தது. While I was sleeping, the dog was barking. நானும் தூங்கிட்டே இருந்தேன், நாயும் குறைச்சிட்டே இருந்துச்சு. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஆக்ஷனையும் ஸ்டாப் பண்ணல. ஓகே, முதலாவதுக்கு பார்ப்போம். நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன், நாய் குறைச்சிட்டு விட்டுட்டு, நாய் குறைத்தது. ஓகே, நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன். அப்போ அங்க dog's action is stopped, was stopped, and my action was continuing. So while I was sleeping, the dog barked. bark வந்து barked ன்னு மாறும், ed போடணும். சிம்பிள் பாஸ் தானே? ஓகே, ரைட். தேர்ட் யூசேஜ், ஸ்டோரி பேக்ரவுண்ட். எப்பவுமே ஒரு ஸ்டோரி சொல்லும் பொழுது அது முடிஞ்ச ஸ்டோரியா இருந்தா நீங்க கண்டினியூட்டி பண்ணணும், பாஸ்ட்ல. சோ while I was driving to work yesterday, so it's gonna continue. நான் வந்து நேத்து வேலைக்கு போய் கொண்டு இருக்கும் பொழுது, டிரைவ் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, while I was continuing to work yesterday, so I was talking to my boss that he was telling me, asking me to attend the meeting as soon as possible, but I was telling him. இப்படி நீங்க கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். நான் ஓட்டி கொண்டு இருக்கும் பொழுது பாஸ் எனக்கு கதைச்சு கொண்டு இருந்தாரு, அவர் சொல்லி கொண்டு இருந்தாரு, மீட்டிங்க்கு வந்து கொண்டு இருக்க குயிக்கா வந்து கொண்டு இருக்க சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். Right. For example, once upon a time there was a grandmother. She was making she was making some vade. There was a crow, so she was making some vades. So அவ கொஞ்சம் வடை செஞ்சுட்டு இருந்தாங்க, காகம் வந்தது. இந்த ஸ்டோரி யூ நோ, ரைட்? சோ எது கண்டினியூட்டி ஆகணுமோ கண்டினியூவா சொல்லிட்டு இருங்க. அதுல ஏதாவது ஸ்டாப்பா இருந்தா சிம்பிள் பாஸ் போடுங்க. ஓகே, சோ ஸ்டோரி பேக்ரவுண்ட். ஃபோர்த் ஹேபிட், பாஸ்ட் ஹேபிட். சோ பாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருந்தா, நாங்க வந்து சிம்பிள்ல பார்த்தோம், ஹேபிச்சுவல் ஆக்ஷன் பார்த்தோம், சிம்பிள் பிரசன்ட் போட சொல்லி. இது பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். இறந்த காலத்துல உங்களுக்கு ஒரு வழக்கமா நீங்க செய்யற ஒரு விஷயமா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரே அழுதுட்டே இருப்பேன். When I was a baby, I was crying continuously. When I was a baby, நான் குழந்தையாக இருக்கும் பொழுது I was crying continuously. I was disturbing my mother. ஒரே நான் அழுதுட்டே இருப்பேன். நான் எப்ப பார்த்தாலும் என் அம்மாவை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன். Was, okay? Was plus V plus V1 plus ing, right? Next one, look at the example. I was always cooking when I got home from school. நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம், நான் வீட்டுக்கு ஸ்கூல் விட்டு போனதுக்கு அப்புறம் நான் சமைச்சுட்டே இருப்பேன். ஓகே, சமைச்சுட்டே இருப்பேன். This might be a teacher. டீச்சர் சொல்றாங்களா இருக்கும். நான் வீட்டுக்கு ஸ்கூல் விட்டு போனதுக்கு அப்புறம் சமைச்சுட்டே இருந்தேன், சமைச்சுட்டே இருந்தேன். ஓகே, I was always cooking. Can you understand? Right. So the usages are being continued. Just give me a second.